ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆடிப்பட்டத்தில் நம்ம போட்ட விதைகள்லாம் எப்படி வந்திருக்கு, செடிகள்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்க போகிறோம். அதோட இப்போ இந்த நேரத்தில் இதுக்கு என்னெல்லாம் உரம் கொடுக்கலாம் இயற்கையான முறையில் அப்படின்னும் பார்க்க போகிறோம். நான் போட்ட விதைகளில் கொடி காய்கறிகள் எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. ஆனால் கொடமிளகாய், கத்திரிக்காய் இந்த மாதிரி எதுவுமே செடிகள் வகைகள்லாம் எதுவும் வரலை. இது பாருங்கள், நாட்டு புளிச்சக்கீரை. இது ஊரில் வந்து அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை போட்ட நல்லா சூப்பராக வந்திருக்கு. இலைங்கள்லாம் நல்லா தழைச்சிருக்கு. இது கொத்தவரங்காய் நல்லா வளர்ந்துருக்கு, புஷ்ஷியாக இருக்குது. ஆனால் ஹைட்டு வளரவே இல்லை. இதுக்குள்ளவே பூ வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால இன்னும் கொஞ்சம் உரமெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா ஹைட்டாக வளரும். இது கொடி அவரை தான், ஆனால் பார்க்குறதுக்கு செடி அவரை மாதிரி அடர்த்தியாக இருக்குது. 2 தொட்டியில் வச்சேன், ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. தரையில் நட்டது பார்த்திங்கன்னா நல்லா கொடியே படர்ந்துச்சு. இது நல்லா செடி மாதிரி வந்து இப்போ தான் ஒரே ஒரு கொடி போகுது. இது புடலங்காய். நிறைய விதை போட்டு பார்த்துட்டு ஆனால் ஒன்று தாங்க வந்தது. ஆனால் ரொம்ப பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்குது. இதுவும் கொடி போக ஆரம்பிச்சிடுச்சு. மருதாணியும் நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா சொரைக்காய், கும்ப சொரை இல்லை சொம்பு சொரைன்னு சொல்லுவாங்க, அது வச்சுருக்கேன். இதுவும் கொத்தவரங்காய் தான். ஒரு 5 தொட்டியில் கொத்தவரங்காவே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே சொம்பு சொரை தான். பாருங்கள், பிளான்ட் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வந்திருக்கு. ஒவ்வொரு இலையும் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்திங்களா. இதுக்கு நாம் செஞ்ச மண்கலவை தாங்க. மண்கலவை செஞ்சு ஒரு 20 நாள் அப்படியே விட்டுருந்தேன். அதனால தான் பிளான்ட்டெல்லாம் இவ்வளோ ஹெல்த்தியாக வந்திருக்கு. இது பாருங்கள், மண்கலவையை ரெடி பண்ணாமல் சாதா மண்ணில் அதுவே தானாக முளைச்சிது. பிளான்ட்டும் ஹெல்த்தியாக இல்லை. தர்பூசணி அதுவும் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இது பூசணிக்காய், மஞ்சள் பூசணி. இதுவும் வந்து மண்கலவை ரெடி பண்ணாமே அப்படியே வந்தது தானாகவே. இலையெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இலைக்கும் நடுவிலுமே பூ வச்சுக்கிட்டே இருக்குது. 2 மாதமாக பூ தான் பூத்துட்ருக்கு, காய் காய்க்கவே இல்லை. இது அப்படியே தரையோடு படர்ந்துருக்கவே சூட்டுக்கு அந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. இன்னும் பந்தல் போடலை. கீரையிலெல்லாம் பார்த்திங்கன்னா துளசி தான் முளைச்சிருக்கு. இது பாருங்கள், முடக்கத்தான் தானாக வந்தது தான். போன வாரம் தான் கட் பண்ணேன். இலையெல்லாம் பழுத்து போகுது. இந்த மாதிரி தான் மண்கலவை ரெடி பண்ணலைன்னா அப்படி தாங்க இருக்கும். இதில் மணி பிளான்ட்டும் கொஞ்சம் மிளகாவும் போட்டிருக்கேன். இது சிவப்பு பொன்னாங்கண்ணி நல்லா சூப்பராக வந்தது. அறுவடை பண்ணலான்னு நினைக்கும் போது பூனை வந்து மேலெல்லாம் அப்படியே டாய்லெட் போயிடுச்சு. அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதை பூச்சும் அடிச்சிச்சு. இங்கே பாருங்கள், இதில் பூவே வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதமாகவே சரியான பூ பூத்துட்டே இருக்குங்க. பூஜைக்கு நாங்கள் வெளியே பூ வாங்குறதே இல்லை. இதுலேயே அவ்வளோ பூ பூக்குது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. என்ன தான் செடியெல்லாம் பார்க்குறதுக்கு ஆரோக்கியமாகவும் பசுமையாகவும் இருந்தாலும் கொஞ்சம் வளர்ச்சி குறைவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால தான் வளர்ச்சி ஊக்கியாக நம்ம இன்றைக்கி வீட்லேயே ஒரு உரத்தை தயார் பண்ண போகிறோம். இதுக்கு முருங்கைக்கீரை, ஃப்ரிட்ஜில் வேஸ்ட்டாக போகிற கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் எடுத்துக்கணும். கறிவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா காஞ்சது, இல்லைனா நம்ம கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வேஸ்ட்டாக போகிறது, இது எல்லாமே பயன்படுத்திக்கலாம். 2 கை அளவு முருங்கைக்கீரை பயன்படுத்தினா, 1 கை புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் நைஸாக சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே புளிக்க வச்சிடணும். நல்லா மூடி வச்சுருங்க. இது இட்லி மாவு மாதிரி நல்லா பொங்கிட்டு வரும். பாருங்கள், இட்லி மாவு மாதிரி வந்திருக்கு. தண்ணி தனியாக, மேலே கீரை தனியாக இருக்குது. இந்த மாதிரி வரும். இந்த முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய அயன் சத்து இருக்குது. இது செடிங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும். இதை வந்து அரிசி கழுவி 3 நாள் புளிக்க வச்ச தண்ணி ஒரு 3 லிட்டர் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி கழுவின தண்ணிலேயே நுண்ணுயிர்கள்லாம் நிறைய இருக்கும். இதோடு இது சேரும்போது நுண்ணுயிர்கள்லாம் நிறைய பெருக்க முடியும். இது செடிகளை வளர்ச்சிக்கு நல்ல ஊக்குவிக்கும். அது மட்டும் இல்லை, செடிகளில் இருக்கிற இலைகள்லாம் பழுப்பு நிறமாக மாறாமல் பசுமையாகவே வச்சுக்கக்கூடிய தன்மை இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்குது. இதை அப்படியே கொடுக்காம 10 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் முருங்கைக்கீரை கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தான் கொடுக்கணும். நாம் எப்பவுமே இந்த மாதிரி இயற்கையான உரங்கள்லாம் கொடுக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக செடிங்களுக்கு தண்ணி கொடுக்காம காய விட்டுட்டு வேறு சுற்றி கலரி விட்டுட்டு கொடுத்தோம்னா டைரெக்டாக வேறு இந்த சத்துக்கள்லாம் உறிஞ்சி எடுத்துக்கும். எப்பவுமே செடிங்களுக்கு மட்டும் கொடுக்காம இந்த மாதிரி மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா அதுலேயுமே நான் கொஞ்சம் கொடுத்துருவேன். அப்போ தான் அடுத்து செடி நடும்போது நல்லா ஆரோக்கியமாக வரும். ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு லிட்டர் ஊற்றி விட்டலாம். இந்த ஆடிப்பட்டத்துலேயே பார்த்திங்கன்னா நான் 4 முறை விதை போட்டுட்டேன். முளைக்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது. மறுபடியும் விதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அது எல்லாம் முளைச்சதும் இந்த தொட்டிலெல்லாம் நட்டு விட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.